திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் வாயில் அடைப்பு ஏற்பட்டு குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ்குமார். மகேஷ்குமார், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, தமிழகத்தின் அண்டை மாநிலமான ஆந்திர மாநிலத்தில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை பராமரிப்பு என்பது சிறந்து விளங்குகிறது. இதற்கு பல அரசியல் காரணங்களும் முன்வைக்கப்படுகிறது. இந்த சூழலில் தமிழகத்தில் பல கோடி ரூபாயில் கட்டமைக்கப்பட்ட சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை மற்றும் அதனை ஒட்டி அமைக்கப்பட்ட மழைநீர் வடிகால் வாய்கள் முறையான பராமரிப்பு இல்லாமல் சாலைகள் குண்டும் குழியுமாகவும், மழைநீர் கால்வாய்கள் ஆங்காங்கே உடைந்து மண் மற்றும் குப்பை கழிவுகளால் மூடப்பட்டுள்ளது. இதனால் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் சிறுமழைக்கே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கி கடல் போல் காட்சியளித்து வருகிறது. குறிப்பாக கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் அருகாமையிலும், கும்மிடிப்பூண்டி சிப்காட் வளாகத்தை ஒட்டியும், சின்னபுலபுரம் அருகே உள்ள தனியார் தொழிற்சாலையை ஒட்டியும், வெச்சிக்குப்பம் கூட்டுச்சாலை பகுதியிலும் நேற்று பெய்த மழை நீரானது தேங்கி கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் இருசக்கர வாகனங்களும், சிறிய வகை 4 சக்கர வாகனங்களும், சில சமயம் கனரக வாகனங்கள் கூட பழுதாகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஆமை வேகத்தில் செல்கிறது. பல ஆண்டுகளாக நடைபெறும் இவ்வித பிரச்சனையை சரி செய்ய தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தவறி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.